நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகிறார் ஐக்கிய மக்கள் சக்தி குருநாகல் மாவட்ட முஸ்லிம் அமைப்பாளரும் குருநாகல் பிரதேச சபை முன்னாள் உறுப்பினருமான பாஹின் கௌஸ் அவர்கள். வெள்ளிமேடை நிகழ்ச்சியினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சில விடயங்களை கலந்துரையாட நினைச்சிக்கிறேன். அதாவது இன்றைக்கு பெரும் மாணவர் சமூகம் எதிர்நோக்கிற அதே மாதிரி அந்த அந்த மாணவருடைய பெற்றோர்கள் எதிர்நோக்கின்ற பிரதான பிரச்சனைகளில் இன்றைக்கு எமது சமூகம் சென்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் மாணவர் பெற்றோர் இரு தரப்பினருக்கும் இடையிலே இன்றைக்கு நல்லுறவு பாதிப்படைஞ்ச நிலை காணப்படுது. அப்போ இதுக்காக வேண்டி நான் இன்றைக்கு உங்களுக்காக ஒரு தலைப்பை தெரிவு செஞ்சேன். நவீன உலகமும் மாணவர் பண்பும் என்ற தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிரலாம்னு நினைக்கின்றேன். காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு நவீன உலகத்தில் பல்வேறு துறைகளில் நவீன உலகம் வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்வதை நாங்கள் அவதானிக்கின்றோம். அது ஒரு துறை மட்டுமல்ல, பல துறைகள்லையும் அதில் முன்னேற்றத்தை வளர்ச்சியை நாங்கள் காண்கின்றோம். என்றாலும் எங்களுக்கு இன்றைய காலத்தை பொறுத்த வரையில் அந்த அபிவிருத்தியோடு, அதாவது நவீன உலகத்தில் ஏற்படக்கூடிய அபிவிருத்தியோட எங்களுடைய மனித பண்பு, மனித நேயமும் வளர்ச்சி அடைய வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சொல்வதா இருந்தால், தொழில்நுட்பத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் தொழில்நுட்பத்தில் பல்வேறு முன்னேற்றங்கள் காணப்படுகின்றது. தொழில்நுட்பத்தோட பல அனுகூலங்கள் காணப்படுகின்றது. என்றாலும் அந்த அனுகூலங்கள் மனிதனின் அல்லது மாணவர்ட பண்புல ஏதாவது விருத்தி ஏற்படுத்துதா அல்லது மனவெளிச்சியில நலவுகளை நன்மைகள் ஏற்படுத்துகின்றதா என்ற விடயத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டும். உண்மையில மாணவட திறன்கள்ல பல வளர்ச்சி இருக்குது. நவீன உலகத்துல தொழில்நுட்பத்தின் ஊடாக மாணவர்களோட திறன்கள்ல பல வளர்ச்சி இருக்குது. நாங்க இன்றைக்கு சுமார் ஒரு 10 வருடங்களுக்கு முன் இருந்த மாணவர் சமூகத்தையும் தற்போதுள்ள மாணவ சமூகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இவருடைய திறன்கள் நவீன உலகத்திற்கு ஏற்ற மாதிரி விருத்தி அடைஞ்ச திறன்கள் நாங்கள் காண்கின்றோம். என்றாலும் இன்று எங்களுக்கு தேவை இந்த திறன்களோடு சேர்த்து மனித பண்பு, மானுடைய பண்பு விருத்தி அடைய வேண்டும். அவ்வாறான ஒரு சிறந்த ஒரு விருத்தி அடைந்த பண்பொன்றை நோக்கி நாங்கள் மாணவர்கள் செல்கின்றார்களா இல்லையா என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. எனவே இன்றைய பெற்றோர்கள், அதிகமான பெற்றோர்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். இந்த நவீன உலகத்துக்கு தங்களது பிள்ளைகளை, மாணவர்களை முன்னோக்கி எடுத்து செல்ற நேரத்துல பண்பியல் ரீதியாக மன அழுத்தங்கள் அல்லது மன கஷ்டங்களுக்கு உள்ளாகின்றார்கள். ஒரு உதாரணம் நாங்கள் சொல்றதா, இந்த நவீன காலத்தில் சிறிய மாணவர்கள் இருந்தே பல, அதாவது தொலைபேசிகளை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அறிவு திறன் அவர்கள்ட்ட காணப்படும். ஆனால் இந்த அறிவு திறன் சமூகத்தால் உண்மையிலே வரவேற்க வேண்டியது. என்றாலும் இதனால ஏற்படுகின்ற அடுத்த பக்க விளைவுகளை பற்றி நாங்கள் சிந்திப்பதில்லை. இப்போ மாணவர்களுக்கு நாங்கள் தொலைபேசியை கொடுக்குறோம். அப்போ கையடக்க தொலைபேசி, ஸ்மார்ட் போன், இந்த ஸ்மார்ட் போனால இவர்கள் உண்மையிலே நிறைய பயன்கள் அடைகின்றார்கள். இப்போ அண்மை காலத்துல கூட ஏற்பட்ட கொரோனா தாக்கத்தினால கூட மாணவர்கள் அதிகமாக ஜூம் கிளாஸ்கள் மூலமாக அல்லது கையடக்க தொலைபேசியினூடாக கல்வியில சிறந்த அது அடைவுகளை அடைந்தார்கள். அதுதான் அவங்களுக்கு ஒரே ஒரு வழியாக அந்த குறுகிய காலத்தில் இருந்தது. அது மேலே வரவேற்கத்தக்கது. எனவே என்றாலும் இந்த கையடக்க தொலைபேசியால மாணவர்களுடைய மன வெளிச்சி அல்லது மன விருத்தி எவ்வாறு அமைந்திருக்கு என்று பார்த்தால் அதுக்கு நாங்க சிறப்பென்ற ஒரு நிலையை வழங்க முடியாது. இன்றைக்கு கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துகிற மாணவர்கள் மத்தியில உள ரீதியாக பல மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அவர்கள் சமூகத்தோடு உள்ள தொடர்பு அவர்களுக்கு குறைகின்றது. நாங்கள் அதை நிறைய இடங்கள்ல காண்கின்றோம். இப்போ போக்குவரத்து வாகனங்கள் நாங்கள் போகும் கூட, பஸ்ல பிரயாணிக்கும் போது அல்ல பொது போக்குவரத்துல போகும் கூட மாணவர்கள் இந்த போனை கையில வச்சு
அந்த போனையே உற்று நோக்கின்னு தான் போறாங்க. அவர் பக்கத்துல வந்திருப்பவர் யாரு, அவர் உறவினர்கள் யாரு, நண்பர்கள் யாரு, மற்ற சமூகத்தோடு நாங்க எப்படி அந்யோன்யமா பழக வேண்டும் என்ற விடயத்தில் அவர்கள் ஜீரோ. அதே மாதிரி நாங்க வீட்டுக்குள் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் இன்றைக்கு மாணவர்கள் அவர்கள் பாடசாலை விட்டு வந்தோடனே கையெடுக்க தொலைபேசியை கையில் எடுக்கிறாங்க. வீட்டில் ஒரு புறமாக அவர்கள் ஒரு புறம், பெற்றோர்கள் ஒரு புறம், சகோதரர்கள் ஒரு புறம், இவ்வாறு உறவினர்கள் இன்னொரு புறம் என்று அவர்கள் பிரிந்து அவர்களுக்கு உள்ள ஒற்றுமை அல்ல ஐக்கியம் இன்றைக்கு வீழ்ச்சி அடைஞ்சுக்கிது. நான் இந்த நவீன உலகத்தால நவீன தொழில்நுட்பத்தால மாணவர்களிடம் இப்போது சகோதரத்துவம் அந்த பண்பு அங்கே வீழ்ச்சி அடைஞ்சிக்கிறத நாங்கள் அவதானிக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு தெரியும் இந்த தொலைபேசியினூடாக நிறைய கேம்ஸ் மாணவர்கள் விளையாடுறாங்க. இதனால் வர விளைவு என்ன? உண்மையில் அவர்களுடைய உள்ளங்கள் அதால பாதிப்படைஞ்சிக்குது. அவர்கள் கூடுதலான நேரம் இதே உற்று நோக்கி அவர்கள் செயற்படுறதால அவருடைய கண் பார்வைகள் மட்டுமல்ல உள்ளங்களும் வீழ்ச்சி அடைஞ்சிக்குது. இதுல நாங்களோட ஃபீல்ட், அதாவது இப்ப நாங்கள் ஆசிரியராக இந்த அதிபராக இருக்கக்கூடிய இந்த துறையிலிருந்து நாங்கள் அவதானிக்கும் போது கல்விக்கு இது பெரும் சவாலாக இருக்கின்றது. கல்விக்கு எந்த அளவுக்கு இந்த தொழில்நுட்பம் உதவியா இருக்குதோ அதே இது எங்களுக்கு அடுத்த மறுமுறையில சவாலாக இருக்கின்றது. இனி நாங்கள் இது எல்லாத்தையும் சமநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை சமநிலைப்படுத்தினூடாகத்தான் அந்த நவீன உலகத்திட அந்த வெற்றியை எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பெறுபேறாக பெற்றுக்கொள்ள முடியும். அதிலிருந்து சிறந்த பயனை அடைய முடியும். இனி நான் பெற்றோர்களுக்கு கூறுகின்ற அறிவுறுத்தல் ஆலோசனைன்னு சொன்னால், நீங்க இந்த நவீன உலகத்தை நோக்கி உங்களோட மாணவர்களை எடுத்து செல்வதோட அவரோட உளவியல் பண்பியல் ரீதியாக சிறந்த மனப்பாங்கு ஏற்படுத்தக்கூடிய வழிகளையும் ஏற்படுத்த வேண்டும். இந்த திறன்களை மட்டும் வளர்க்காமல் இவருடைய மனப்பண்புகளையும் சிறந்த முறையில வளர்த்து கொள்ளத்துக்கு உங்களையும் பிள்ளைகளையும் வழிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாட்டி நீங்க கடைசியில் என்ன செய்யுங்க, ஒரு பக்கத்தை மட்டும் பார்ப்பீங்க. இதை அடுத்த எதிர்விளைவு பெரிய ஒரு சவாலாக அமையும் என்ற விடயத்தை உங்களுக்கு நான் கூறிக்கொள்கின்றேன். எனவே இது சம்பந்தமாக நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இந்த எதிர்வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்லையாவது நாங்கள் இந்த விடய சம்பந்தமாக இன்னும் ஆழமாக சிந்தித்து இதுக்கு நாங்கள் என்ன மாதிரி வழிகாட்டல்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை நீங்க கருத்துல கொண்டு அல்லது இது அனுபவம் வாய்ந்தவர்களோட அணுகி இவர்களோட ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு பெற்றோருக்கு மிக முக்கியமாக இந்த நவீன உலகத்தோட போகும்போது நிறைய ஆலோசனைகள் வழிகாட்டல்கள் தேவைப்படுகிறது. எனவே இந்த ஆலோசனை பெற்று ஒரு சிறந்த மாணவ சமூகத்தை உருவாக்க உங்களால் முடியும் என்ற விடயத்தை நான் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம், வசலாம்.